அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் மிக முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். ஜனாதிபதி இன்று யாழ் வருகின்றார். ஜனாதிபதியின் யாழ் வருகை போராட தடை விதிக்க யாழ் நீதிமன்றம் மறுப்பு. பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு மக்கள் திரளாக அஞ்சலி. சுதந்திர தினத்தன்று தமிழில் தேசிய கீதம். தொழுநோயாளர்களில் 12% சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். அரச நிதியை கையாள்வதற்கு மாவட்டந்தோறும் தனியான குழு. கொரோயினுடன் பொன்னொருவர் கைது. போதையில் அடாவடி கைதானார் மதகுரு. இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகள் இன்றும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. எமது செய்தி சேவையை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் தயவுசெய்து ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது செய்திக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு விருப்பமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று ஜனாதிபதி யாழ் வருகின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணம் பெற உள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண செயலக மாநாட்டு மன்றத்தில் இன்று இடம்பெற உள்ளது. அதில் ஜனாதிபதி அனுராக் கலந்து கொள்ள உள்ளார். அதைத் தொடர்ந்து வல்வெட்டுத்துறை மற்றும் எழுதுவட்டுவாழ் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்புகளிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் யாழ் வருகை போராட தடை விதிக்க யாழ் நீதிமன்றம் மறுப்பு. ஜனாதிபதியின் யாழ்ப்பாண பயணத்தின் போது அவருக்கு எதிர்ப்பையும் தமது பிரச்சனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்பட உள்ள போராட்டங்களுக்கு தடை விதிக்குமாறு யாழ்ப்பாணம் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை யாழ் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்குட்பட்ட வகையில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் உள்ளது. ஆதலால் போலீசாரின் மனுவை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டு அவர்களின் கோரிக்கையை ஏற்பதற்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீசாரால் தடை கோரிய தரப்புகள் சிலரின் சார்பில் சட்டத்திரணி மணிவண்ணன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தன்று தமிழில் தேசிய கீதம். சுதந்திர தின நிகழ்வுகளின் போது தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ளது. 77வது சுதந்திர தின நிகழ்வுக்காக ஏற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள், பதில் பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்டோர் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக 80 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இரு மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும். முப்படை, போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை என சுதந்திர தின அணிவகுப்பில் மொத்தம் 4421 பேர் பங்கேற்க உள்ளனர். ராஜதந்திரிகளுக்கு வழமை போல் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக 80 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். தொழுநோயாளர்களில் 12% சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டின் ஒரு வருடத்தில் 1800 தொழுநோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 12%மானவர்கள் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழுநோய் எதிர்ப்பு பரப்புரை நடவடிக்கைகளுக்கான ஆலோசகர்கள் திலினி விஜயசேகரா மேலும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கருத்துப்படி ஒரு நபர் சிகிச்சை பெறாத தொழுநோயாளர்களிடம் வாரத்தில் 20 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கும் போது நோய் உண்டாகும். நாட்டின் கடந்த ஒரு வருடத்தில் 1800 தொழுநோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் 10 முதல் 12% நோயாளர்கள் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. கணிசமான எண்ணிக்கையான நோயாளர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவாகியுள்ளனர் என்றார். அரச நிதியை கையாள்வதற்கு மாவட்டந்தோறும் தனியான குழு. அரச நிதியை கையாள்வதில்
ஏற்படும் சட்ட சிக்கல்களை தீர்த்து வைக்கும் நோக்குடன் மாவட்டங்கள் தோறும் தனியான குழு அமைக்கப்பட உள்ளன. நீதி அமைச்சராலே இந்த குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. துறைசார் நிபுணர்கள் இந்த குழுவில் அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். முதற்கட்டமாக கம்பகா, பொலனறுவை, மொனராகலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோயினுடன் பொன் கைது. வவுனியாவில் உயிர்கொல்லி கொரோயின் போதைப் பொருளுடன் வயோதிப பொன்னொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது செட்டிக்குளம் பகுதியில் வைத்து அந்த பொன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 1 கிராம் 740 மில்லிகிராம் குரோயின் மற்றும் 2 கிராம் 380 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. பெருந்தலைவர் மாவைக்கு மக்கள் திரளாக அஞ்சலி. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு நேற்றிலிருந்து பெருமளவான மக்கள் திரளாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்துடன் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள், தூதரக அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் மாவையை அஞ்சலித்து வருகின்றனர். தெல்லிப்பளையில் உள்ள தனது வீட்டில் வழுக்கி விழுந்ததால் தலையில் குருதிப்பெருக்கு மற்றும் மூளையில் குருதி கசிவு ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சுவாச கருவிகளின் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த மாவை சேனாதி ராஜா நேற்று முன்தினம் இரவு காலமானார். மாவையின் உடல் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றிலிருந்து பெருமளவு மக்கள் திரளாக சென்று மாவைக்கு தமது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், தூதரக அதிகாரிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோரும் மாவைக்கு நேற்று தமது அஞ்சலியை செலுத்தினார்கள். ஞாயிறன்று இறுதிக்கிரிகை. மாவை சேனாதி ராஜாவின் புகழுடலுக்கான இறுதிக்கிரிகைகள் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 8 மணி முதல் 10 மணி வரை அவரது இல்லத்தில் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1 மணி வரை அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெறும். பின்னர் அவரது புகழுடல் தகனக்கிரிகைகளுக்காக கீரிமலை இந்தி மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். வடக்கு தனிநாடாவதை தடுத்தவராம் மஹிந்த புலுகு. மஹிந்த ராஜபக்சவின் தேசிய சொத்து அவரால் தான் மஹிந்த ராஜபக்ச நாட்டின் தேசிய சொத்து. அவரால் தான் வடமாகாணம் பிரிந்து தனிநாடாவது தடுக்கப்பட்டது. எனவே மஹிந்தவுக்குரிய அரச வதிவிடம் மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என்று எம் ரஞ்சித் சமரகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: மஹிந்த ராஜபக்சவை நாம் அனைவரும் மதிக்கின்றோம். அவர் தேசிய சொத்து. அவருக்கு தீங்கு ஏற்படுவதை எவரும் விரும்ப மாட்டார்கள். போதையில் அடாவடி. கைதானார் மதகுரு. வவுனியா ரயில் நிலைய வீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் மது போதையில் அடாவடித்தனம் புரிந்த இந்து மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். போதையில் உணவகம் ஒன்றுக்கு சென்ற அந்த மதகுரு கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். அத்துடன் அருகிலுள்ள தொலைக்காட்சி திருத்தமிடத்தில் தொலைக்காட்சி பொட்டிகளையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளார். இதையடுத்து வவுனியா போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய அந்த மதகுரு கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டை காங்கேசன்துறை தபால் சேவைகள் இன்று முதல் ஆரம்பம். கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையிலான தினசரி இரவு தபால் ரயில் சேவைகள் இன்று முதல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று 8 மணியளவில் புறப்படும் தபால் ரயில் மறுநாள் அதிகாலை 4:35 மணியளவில் காங்கேசன்துறை ரயில் நிலையத்தை வந்தடையும். அதேபோன்று காங்கேசன்துறை ரயில் நிலையத்திலிருந்து 8 மணியளவில் புறப்படும் புகையிரதம் மறுநாள் அதிகாலை 4:40 மணியளவில் கொழும்பு கோட்டையை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வில் இம்முறை வாகன தொடரணி இடம்பெற மாட்டாது. இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகளின் போது முப்படைகளின் ஆயுத வாகன தொடரணி இம்முறை இடம்பெற மாட்டாது என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் துயகொந்த மேலும் தெரிவித்ததாவது: இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகளின் போது இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கும் இராணுவத்தினரின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளது. இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் 3 விமானங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்படும்.
சுதந்திர தின இராணுவ அணிவகுப்பில் இம்முறை 1873 இராணுவத்தினர் பங்கேற்பார்கள். இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு வருடத்தை விட 40% குறைக்கப்பட்டுள்ளது. 76வது சுதந்திர தின விழாவில் விமானப்படையின் 19 விமானங்கள் பங்கு பெற்றுள்ளன. இம்முறை 3 விமானங்களே பயன்படுத்தப்படும். தேசிய கொடியை கொண்டு செல்வதற்காக அவை பயன்படுத்தப்படும். முப்படையின் ஆயுத வாகன தொடரணி இம்முறை இடம்பெற மாட்டாது என்றார். பசுக்கள் கடத்தல் போலீசார் முறியடிப்பு. புளியங்குளம் அதாவது வவுனியா புளியங்குளம் பகுதியிலிருந்து அனுராதபுரம் பகுதிக்கு அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் லொரியில் பசுமாடுகளை கொண்டு சென்ற சந்தேக நபர் 2வரை புளியங்குளம் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 27க்கு அதிகமான பசுமாடுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். பல்கலை விரிவுரையாளர்கள் சேவைக்கு திரும்பினார்கள். பேராசிரியர் எஸ். ரகுராமுக்கு ஆதரவாக பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்திருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நேற்று முதல் பணிக்கு திரும்பியுள்ளார்கள். பேராசிரியரின் ரகுராமின் பதவி விலகல் கடிதத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சக்குணராஜா ஏற்க மறுத்துள்ள நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்திற்கு அமைவாக அவர் கலைப்பீட பீடாதியாக தொடர்வதற்கு சம்மதித்திருந்தார். இதையடுத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு அமையவே போராட்டத்தை கைவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேராசிரியர் ரகுராமும் கடமையை பொறுப்பேற்பதாக அறிவித்திருந்தார். முறைப்பாடுகளுக்கு வாட்ஸ்அப் இலக்கம். பொதுமக்களிடமிருந்து எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளை துரிதமாக பெறுவதற்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்திடம் அல்லது அந்த திணைக்களத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மேன்முறையீடுகள் அல்லது முறைப்பாடுகளை 07403330000 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவயது கற்பம் நாட்டில் உயர்வு. 2024ஆம் ஆண்டில் சிறுவயது கற்பங்கள் 213ஆக அதிகரித்துள்ளதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக விசாரணை பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் 167 குழந்தைகள் கற்பங்கள் பதிவாகியுள்ளன. ஆனால் 2024ஆம் ஆண்டில் இது அதிகரித்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 213 ஆக 2024ஆம் ஆண்டு இது அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சைபர் பாதுகாப்பு மையம் விரைவில். நாட்டின் சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்தை ஸ்தாபிப்பதற்கு இலங்கை கணனி அவசர நடவடிக்கைகள் பிரிவு தீர்மானித்துள்ளது. சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்தால் தெரிவு செய்யப்பட்ட 40 அரச நிறுவனங்களின் வலைத்தளங்களை சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் செயற்பாடு முதற்கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தேங்காய் தட்டுப்பாடு உற்பத்திகள் இறக்குமதி. தற்போதைய தேங்காய் பற்றாக்குறையை சமாளிக்க இந்தோனேசியாவிலிருந்து தேங்காய் உற்பத்திகளை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுவங்கா தெரிவிக்கையில், இந்தோனேசியா தேங்காய் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மிகவும் பொருத்தமான நாடு. தேவைக்கு ஏற்ப தேங்காய் தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்ய தனிப்பட்ட உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். மொத்தமாக 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமாக தேங்காய் உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. இது தொடர்பில் புதிய அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.